ஆண்டவர் எப்பவுமே தெளிவா தான் சொல்லுவாருங்க. ஆண்டவர் தெளிவா தான் சொல்லுவார். நீ நடக்கிற பாதையில் தண்ணீர் இருந்தால் அதை சொல்லுவார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அதை உள்ளத்துல வைக்கணும். யோசுவா காலை அதை உள்ளத்துல வைத்தார்கள். உள்ளத்துல வைத்து சொன்னாங்க, இப்ப நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஆமே, கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தா. இதுதான் ரொம்ப தேவை. நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள நம்பிக்கை உண்டாகிறது. அந்த வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அது நம்மை நம்பிக்கையில் நிலைக்க வைக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோட ஒரு வார்த்தையை பேசினாரா, அது எத்தனை நாள் உங்கள் உதட்டில் இருக்கிறது? அது எவ்வளவு அந்த வார்த்தையை வைத்து வைத்து வை. அதனாலதான் வசனத்தை நான் அன்பா சொல்லுவேன், திரும்ப திரும்ப நீங்க வார்த்தையை கேளுங்க, திரும்ப திரும்ப வார்த்தையை படிங்க. உங்க மைண்ட்ல வேற வேற அந்நிய சத்தங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதுங்க. நம்பிக்கை ரொம்ப டவுன் ஆகுதா, உங்க வாயிலே அவிசுவாச வார்த்தை வருதா, அவ்வளவுதான், இனி முடிஞ்சது. நமக்கு தெரியும்லாங்க நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம். உடனே அந்த வார்த்தை, எந்த வசனம் உங்களோடு பேசுனது, அதை திரும்ப கேளுங்க. அதை திரும்ப, அந்த காலத்துல எல்லாம் திரும்ப போட்டு கேட்க முடியாது. அவங்க நோட்ஸ் எடுத்தா பார்க்க முடியும். அதுக்கு முந்தின காலத்தில் நோட்ஸும் கிடையாது. என்ன சொல்றாங்களோ அது அவங்க மனசுல. அதனாலதான் நீ படுக்கும் போது, நீ எழுந்திருக்கும் போது, நீ நடக்கும் போது எதுக்குன்னு அந்த வசனத்தை என்ன பண்ணிடாத, மறந்துடாத. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதிகளை, இந்த வசதிகள்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க பாதி பேர் போயிருப்பாங்க. இன்னைக்கு எப்பனாலும் இந்த டேட்டு போட்டு இந்த செய்தியை தட்டினா வருது. அது போதாதுன்னு ஒரு செய்தியை பல சேனல்ல பலர் பலவித டைட்டில் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ஏன்னா நமக்கு டவுட்டா இருக்கு, நம்ம இப்படி கொடுத்தோமா? ஒரு டைட்டில் பார்த்து இதை கேட்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு நஷ்டமா? ஏன் போட்டோ வர போட்டிருக்கு, அப்படி என்ன செய்தி கொடுத்தோம்? டைட்டில் அப்படி இருக்கும். அப்படி சரி, 4 பேருக்கு நன்மையா போட்டோம். ஆமா, விட்ட விட்ட டைட்டில் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நீ இதை மட்டும் கேட்கல, இன்னையோட கதை முடிஞ்சு. 10 பேர் பார்க்குற இடத்துல 100 பேர் பார்ப்பான். ஏன்னா அப்படி இருக்கு டைட்டில். இரவு நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு 5 குறிப்புகள், அப்படியே ஒரு டைட்டில் பார்த்தேன். நான் எப்ப சொன்னேன் பார்த்தா அது ஒரு ஆன்லைன் பிரேயர்ல பேசுற 5 குறிப்பு, அது அப்படியே டைட்டில் மாத்தி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எதுக்கு இதை சொல்றேன்னா, நமக்கு வசனத்தை திரும்ப திரும்ப கேட்பதற்கு பல வாசல்களை திறந்து தந்தோம். அன்னைக்கு தாவீதுக்கு யாருங்க எழுதி கொடுத்தாங்க? ஆனா அவர் சொல்றாரு, அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த வாக்கியம் கிடைச்சது தெரியுமா? அவரை பிரியப்படுத்தினாங்க. அதனால தாவீது எதுல போக்கஸ் பண்றாருன்னா, நான் ஆண்டவரை பிரியப்படுத்துறேன்னா எனக்கு தெரியும், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க.